Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோதுமை மாவு பயன்படுத்தி ஈஸியான ஸ்வீட் புட்டு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ். வாங்க இந்த ஸ்வீட் புட்டு கோதுமை மாவு பயன்படுத்தி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் click பண்ணி all என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். புட்டு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சிரலாம். அதில் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது போல் 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வாசமாக வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். இது வந்து நல்லா சூடு ஆறின பிறகு இது கூட நம்ம உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அரிசி புட்டு செய்வோம் இல்லைங்களா, அதில் எப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி செய்வோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்படுச்சு. அதுக்கு மேலே தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து ரொம்ப கட்டிகள் ஆயிரும். அதனால் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து சல்லடை வச்சு கூட சலிச்சிக்கலாம். சலிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால் இதை வந்து ஒரு மிக்சிங் ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு 2 சுற்று மட்டும் நல்லா சுற்றி திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த கட்டிகளெல்லாம் ஒரு 2 சுற்று மட்டும் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிருச்சுன்னு. இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு துணி போட்டு அது மேலே நம்ம வந்து இந்த புட்டு மாவை சேர்த்துடலாங்க. கோதுமை மாவை அரைச்சி வச்சதை இதை வந்து உள்ளே சேர்த்துருங்க. துணியை வந்து நனைக்க வேண்டியதில்லை, அப்படியே ட்ரையாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக நம்மளுக்கு துணியில் ஒட்டாமல் கிடைக்கும். அரைச்ச கோதுமை மாவை சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது போல் நம்ம வேக வைக்கும்போது தேங்காய் துருவல் சேர்த்தும்போது நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் இதெல்லாம் வெந்து வாசனையாக டேஸ்ட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அதனால் லாஸ்ட்டாக சேர்க்காமல் இது போல் வேக வைக்கும்போதே நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா இது டேஸ்ட்டாக மணமாக சூப்பராக இருக்குங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு. இது போல் துணியில் சேர்க்காமல் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். நான் வந்து இது போல் துணியில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கும் மிக்சிங் பவுலுக்கும் மாற்றிக்கலாங்க. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுவே ஈரம் பண்ணி போட்டிருந்தோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒட்டி இருக்கும். அதனால் இது போல் ட்ரையாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லா உடச்சி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புட்டு ரெடி ஆயிருச்சுன்னு. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. ஸ்வீட்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், அட்டகாசமான ஹெல்தியான கோதுமை மாவு புட்டு ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.